வாழ்க்கையில. அவன் எல்லா ஆஸ்திகளையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போகும் பொழுது காசு இருக்க மாட்டேன் நண்பர்கள் கூட இருந்தாங்க. காசு இல்லாம போனோடனே நண்பர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துல நாங்க வாழ்றோம். பணம் இருக்க மட்டும் நம்மளை சுற்றிலும் எல்லாரும் இருப்பாங்க. நம்மகிட்ட ஒன்றும் இல்லாட்டி ஒரு பயலும் நம்மளை மதிக்க மாட்டான். அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு பயலும் நம்மளை மதிக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் எப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த ஆண்டவரை நாங்க மறந்துடக்கூடாது. அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. யாரா இருந்தாலும் சரி, உங்களோட கடைசி வரையும் கூட இருக்க போறது கர்த்தர் மாத்திரம்தான். எந்த மனுஷனும் கூட இருக்கிறது போறது இல்லை. அதனாலதான் சங்கீதம் 118 சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஏன்னா மனுஷன் இன்றைக்கு இருப்பான், அவன் நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். இன்றைக்கு நீங்க நேசிக்கிற கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு காலத்துல அவங்க நம்மளை விட்டு தூரமா போகத்தான் போறாங்க. ஆனா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட தான் இருப்பார். அதை ஜாக்கோபு சரியா புரிந்து கொண்டார்.